வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க அனுப்பி வச்சிருந்த சில வரிகள பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். இது அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல்ல இருந்து எடுத்தது. மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளா தெரியுது. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கும்னு தோணுது. அதாவது அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரு விஷயத்த ஒண்ணுக்கொண்ணு முரணான விஷயங்கள் மூலமா எப்படி விளக்கியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் வார்த்தைகள் இல்ல. சொல்லப்போனா ஒரு பெரிய கருத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. நாம ஒவ்வொரு அடியா இதுக்குள்ள போகும்போது அதோட முழு பரிமாணமும் உங்களுக்கு விளங்கும். அந்த மேலோட்டமான அர்த்தத்தை தாண்டி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவத்தை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, அப்போ முதல் அடியிலிருந்தே ஆரம்பிப்போம். முதல் வரியே ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துது. பெரிதினும் பெரிதாய் அருட்பெருஞ்சோதி, சிறிதினும் சிறிதாய் அருட்பெருஞ்சோதி. ஒரே விஷயம் எப்படி இருக்கிறதுலயே பெருசாவும் இருக்க முடியும், அதே நேரத்துல இருக்கிறதுலயே சின்னதாவும் இருக்க முடியும். இது கொஞ்சம் முரணா இல்லையா? இதுதான் இந்த வரிகளோட அழகே. ம். இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் முதல்ல தெரியும். ம். ஆனா அதுதான் ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. இங்கே அளவுன்னு சொல்றது ம். நாம ஒரு பொருளை அழுக்கிற மாதிரி நீளம் அகலம் சம்பந்தப்பட்டது இல்ல. ஓ. அது அதோட இருப்பு, அதோட வியாபகம் சம்பந்தப்பட்டது. அதாவது அது எந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் பரவி இருக்குங்கிறத சொல்லுது. ஓ, அப்படியா? அப்போ இது ஒரு பொருளோட சைஸ் பத்தினது இல்ல, அது எங்கெல்லாம் இருக்குங்கிறத பத்தினதா? கரெக்ட், நிச்சயமா. பெரிதினும் பெரிதுன்னா பல கோடி ஒளியாண்டுகள் பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுசும் அதுதான் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு. அதே சமயம் சிறிதினும் சிறிதுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு அணுவுக்குள்ள, அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன துகள்கள்லயும் அதுதான் இருக்குன்னு அர்த்தம். ஆ, சரி சரி. சுருக்கமா சொன்னா அது இல்லாத இடமே இல்ல. பெரியதுன்னு மட்டும் சொன்னா சின்னதுல இல்லையோன்னு சந்தேகம் வரும். ஆமா. சின்னதுன்னு மட்டும் சொன்னா பெரியதுல இல்லையோன்னு தோணும். ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது அது எல்லா அளவுகளையும் கடந்ததுன்னு நமக்கு புரிய வைக்குது. அப்போ இது ஒரு தர்க்கப்பிழை இல்ல, நம்மளோட புரிதலின் எல்லையை தாண்டி யோசிக்க வைக்கிற ஒரு யுக்தி. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை இது காட்டுதா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த பெரிய தத்துவத்தை தான் இந்த 2 சின்ன வரிகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது நம்மகிட்ட இருந்து தனியா எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு சக்தி இல்ல. ம். அது பிரபஞ்சத்தோட மூலையிலயும் இருக்கு, நம்ம உடம்போட ஒரு அணுவிலையும் இருக்கு. இந்த உண்மையை உணர்றது தான் முதல் படி. சரி, அது எல்லா இடத்துலயும் எல்லா அளவுலயும் இருக்குன்னு இப்ப புரியுது. ஆனா இங்கதான் அடுத்த ஒரு சிக்கல் வருது. அடுத்த வரிகளை பாருங்க. அரிதினும் மரிதாம் அருட்பெருஞ்சோதி, காட்சியும் காணா அருட்பெருஞ்சோதி. அதாவது அத அடையறது ரொம்ப கஷ்டம், ஒருவேளை பார்த்தாலும் அது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. ஆனா அடுத்த வரியிலேயே காட்சியும் மதுதரும் அருட்பெருஞ்சோதின்னு வருது. அதுவே அந்த பார்வையை கொடுக்குன்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு எப்படி மத்தத பாக்குற பார்வையை கொடுக்க முடியும்? இது ஒரு பெரிய புதிரா இருக்கே. இந்த இடத்துல தான் நாம பார்வைங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு இருக்கு. காட்சியும் காணானா நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை பார்க்குற மாதிரி நம்மளோட சாதாரண கண்களால அதை ஒரு பொருளா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். சரி. அது நம்மளோட 5 புலன்களோட சக்திக்கே அப்பாற்பட்டது. அதனால தான் அது காணா. சரி, அது நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அப்போ காட்சியும் மதுதரும்னா என்ன அர்த்தம்? அது எப்படி ஒரு பார்வையை கொடுக்குது? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த ரூம்ல வெளிச்சம் இருக்கு. ஆமாம். அந்த வெளிச்சம் இருக்கிறதால தான் உங்களால இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்க முடியுது. ஆனா நீங்க அந்த வெளிச்சத்தையே ஒரு பொருளா பார்க்க முடியுமா? முடியாது. நான் பல்ப பாப்பேன், இல்ல நான் பொருட்கள் மேல படுற வெளிச்சத்தை பாப்பேன். அதேதான். வெளிச்சம் எல்லாத்தையும் பார்க்க வைக்குது. ஆனா வெளிச்சத்தை நாம ஒரு பொருளா பார்க்கறது இல்ல. ஆஹா, அருமையான உதாரணம். அப்ப அருட்பெருஞ்சோதிங்கிறது பார்க்கப்படுற பொருள் இல்ல, பார்க்க வைக்கிற அந்த வெளிச்சம் மாதிரி. அது ஒரு சக்தி. கரெக்ட். புறக்கண்களால பார்க்க முடியாம நம்ம உள் உணர்வால, அக அறிவால உணர வைக்கிற ஒரு ஒளி. அப்போ அந்த உணர்வை கொடுக்கறதும் அதுவேதான்னு சொல்றாங்களா? அதேதான். அது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் உண்டு. நாம தேடி போய் பார்க்க முடியாது. அதுவே அந்த பார்வையை நமக்கு தரணும். சொல்லப்போனா இந்த வரிகள் அறிவோட 2 நிலைகளை பத்தி பேசுது. ஒன்னு புலன்கள் மூலமா வர்ற அறிவு, இன்னொன்னு உள்ளுணர்வு மூலமா வர்ற மெய்யறிவு. அருட்பெருஞ்சோதி முதல் வகை அறிவுக்கு எட்டாதது, ஆனா 2வது வகையான மெய்யறிவை நமக்கு வழங்குறது அதுதான்.
அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு உணரக்கூடிய ஒரு செயலற்ற தத்துவத்தை மாதிரி இருக்கு. ஆனா அடுத்தடுத்த வரிகள்ல இது ஒரு செயல்மிக்க ஒரு ஆற்றல் வாய்ந்த சக்தியா மாறுற மாதிரி தெரியுதே. ஆட்சியுமாகிய அருட்பெருஞ்சோதி மற்றும் இன்புறு சித்திகள் அருட்பெருஞ்சோதி. இங்க ஆட்சின்னு சொல்றது எத? ஒரு அரசியல் ஆட்சியா? இல்ல இது அரசியலாட்சி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அடிப்படை விதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை தான் ஆட்சின்னு சொல்றாங்க. ஓ, உதாரணத்துக்கு? உதாரணத்துக்கு பூமி சூரியனை சுத்துது, கிரகங்கள் அதோட பாதையில போகுது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கோடு இயக்குற ஒரு சக்தி இருக்குல்ல, ஆமா. அந்த ஆளும் சக்தியைத்தான் இது குறிக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சட்டம், அதுதான் இங்க ஆட்சியாளர். அப்போ அது வெறும் ஒரு கருத்து மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு செயல் சக்தி. சரி, அடுத்த வரி இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்புறு சித்திகள் அருட்பெருஞ்சோதி. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சித்திகள்னா யோகிகள் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு அடையிற அமானுஷ சக்திகள்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க அந்த அருட்பெருஞ்சோதியே இன்பமான சித்திகளா இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. பொதுவா நாம சித்திகளை அடைய வேண்டிய ஒரு இலக்கா பார்க்கறோம். ஆனா இந்த வரி அந்த பார்வையே தலைகீழா மாத்துது. உண்மையான சக்திங்கிறது வெளியில இருந்து நாம கஷ்டப்பட்டு வாங்குற ஒரு பொருள் இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலையின்னு ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லுது. ஓ, அந்த மூல சக்தியோட நாம இணையும் போது அந்த ஆற்றல்கள் எல்லாம் ரொம்ப இயல்பா ஒரு சந்தோஷமான அனுபவமா நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அது நாம அடையிற பொருள் இல்ல, நாம இருக்கும் நிலை. அட, இது ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது. சக்தியை தேடி ஓடுறதை விட சக்தியோட மூலமாவே மாறிடுறதுங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். அதோட வர எல்லாம் புரிகவென் அருட்பெருஞ்சோதின்ற வரி, அந்த சக்தி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ எதை வேணும்னாலும் செய்யலான்னு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கற மாதிரி இருக்கா? அதேதான். எல்லாம் புரிகங்கிறது ஒரு கட்டளை இல்ல, அது ஒரு வரம், ஒரு ஆசீர்வாதம். அந்த மூல சக்தியோட நீங்க ஒன்னாயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தடையும் இல்ல, நீங்க எதை நினைச்சாலும் செய்ய முடியும்ங்கிற ஒரு முழுமையான சுதந்திரத்தையும் ஆற்றலையும் அது கொடுக்குது. சரி சரி. இது ஒரு முழுமையான அதிகாரம் அளித்தல். ஆங்கிலத்துல எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இதுவரைக்கும் பிரபஞ்சம், தத்துவம், ஆற்றல்னு ரொம்ப பரந்த அளவுல பேசிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு அடுத்த வரிகள்ல இது ரொம்ப நெருக்கமான தனிப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. அன்புடன் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி, இரவா வரமளித்த அருட்பெருஞ்சோதி. அடேப்பா, பிரபஞ்சத்தையே ஆள்ற ஒரு சக்தி இப்போ என்கிட்ட வந்து எனக்கு அன்பு காட்டுது, எனக்கு அருள் பண்ணுதுன்னு சொல்றது ஒரு பெரிய திருப்பமா இருக்கே. ஆமா, நீங்க கவனிச்சது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அந்த பிரம்மாண்டமான கருத்தை ஒரு தனிப்பட்ட வழிகாட்டியா மாத்துது இல்லையா? கரெக்ட். இதுதான் தத்துவத்துக்கும் பக்திக்கும் இருக்கிற அழகான இணைப்பு பாலம். அது வரைக்கும் ஏதோ ஒரு புரிஞ்சுக்க முடியாத பிரபஞ்ச சக்தியா இருந்தது, இப்போ உங்ககிட்ட நேரடியா பேசுது. நான் உனக்கு அன்போட அருள் செய்வேன்னு சொல்லுது. இது அந்த பெரிய சக்திய உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோட, உங்க ஆன்மீக பயணத்தோட நேரடியா இணைக்குது. அந்த சக்தி எங்கேயோ இருக்கிற ஒண்ணும் இல்ல, அது நம்ம கூட உறவாடக்கூடியதுன்னு காட்டுது. அந்த உறவோட உச்சகட்டமா இரவா வரமளித்த அருட்பெருஞ்சோதிங்கிற வரி வருது. இரவா வரம் அப்படின்னா சாகா வரம்னு நேரடியா எடுத்துக்கலாமா? அதாவது உடம்புக்கு அழிவில்லைங்கிற அர்த்தத்திலையா? இத ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். வள்ளலாரோட கொள்கைகளின்படி இது உடம்போட மாற்றத்தையும் குறிக்கலாம். ஆனா தத்துவ ரீதியா பார்க்கும்போது இது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை கடந்து ஒரு நிரந்தரமான ஆனந்தமான நிலையை அடையிறதையும் குறிக்கலாம். ஓ, மரண பயத்துல இருந்து விடுதலை மாதிரி. சரியா சொன்னீங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை பயம் மரண பயம்தான். அந்த பயம் போயிட்டா கிடைக்கிற அந்த நிலைதான் உண்மையான இரவா வரும். ஒரு பிரபஞ்ச சக்தி ஒரு தனிப்பட்ட உறவு மூலமா உங்களுக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய பயத்திலிருந்து விடுதலை கொடுக்குதுங்கிறது தான் இங்க இருக்கிற செய்தி. ரொம்ப அருமை. பிரபஞ்ச அளவுல ஆரம்பிச்சு அகப்பார்வைக்கு வந்து ஆற்றலா மாறி இப்போ தனிப்பட்ட உறவா உருவெடுத்திருக்கு. அப்போ இந்த முழு பயணத்தோட கடைசி நோக்கம் என்ன? இந்த வரிகளோட இறுதியில என்னைமே லேற்றிய அருட்பெருஞ்சோதி அறவாழியான் தனி அருட்பெருஞ்சோதின்னு வருது. இது மொத்த பயணத்தோட நோக்கத்தையும் அந்த சக்தியோட உண்மையான குணத்தையும் சொல்ற மாதிரி இருக்கே. மிகச்சரியா முடிவுக்கு வந்துட்டீங்க. இந்த 2 வரிகள்லாம் நாம பேசின எல்லா விஷயங்களோட உச்சம். என்னைமே லேற்றியன்னா இந்த ஆன்மீக பயணத்தோட விளைவு என்னன்னு சொல்லுது. அதாவது அது ஒரு மனுஷனை அவனோட சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. ஒரு மாற்றம். ஆமா, ஒரு மலர்ச்சி. சரி, அப்படி உயர்த்துற அந்த சக்தியோட குணம் என்ன? அததான் கடைசி வரி சொல்லுதா? அறவாழியாந்தனி அருட்பெரும் ஜோதி. அறவாளிங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுது.
அதுக்கு என்ன அர்த்தம்? அறம்னா நமக்கு தெரியும். தர்மம், நீதி, கருணை, அன்பு, நேர்மைன்னு எல்லா நல்ல குணங்களோட மொத்த உருவம். ஆழினா கடல். அப்போ அறவாளின்னா தர்மத்தோட பெருங்கடல். ஆமா, நன்மையோட எல்லையில்லாத கடல். இவ்ளோ நேரம் நாம பேசின அந்த மூலசக்தியோட அடிப்படை சுபாவம், குணம் என்னன்னு கேட்டா அது முழுக்க முழுக்க அறம், தூய்மையான எல்லையில்லாத நன்மை. அடடா! இதுதான் இந்த பயணத்தோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. ஆக ஒருத்தன் அதோட தன்மைய புரிஞ்சுக்கிட்டு அதோட பார்வையால உலகத்தை பார்த்து அதோட ஆற்றலை உணர்ந்து அதோட அருளை பெற்று கடைசியில அது மூலமா உயர்த்தப்படுறதுங்கிறது அந்த நன்மையோட கடல்ல போய் கலக்கிறதுக்கு சமம். அப்படிதானே? ஆமா, இந்த முழு பயணத்தோட நோக்கமே அதுதான். அறம் இல்லாத எதுக்குமே அங்க இடமில்ல. அந்த கடைசி நிலைங்கிறது தூய்மையான நன்மையோட நிலை. இந்த சில வரிகளுக்குள்ளேயே நாம ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தையே செஞ்சு முடிச்சிட்டோம். அளவுகளோட முரண்பாட்டுல ஆரம்பிச்சு பார்வையின் தன்மை, ஆற்றலின் மூலம், தனிப்பட்ட உறவுன்னு பயணிச்சு கடைசியில அறம்ங்கிற கடல்ல வந்து சேர்ந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது? நாம இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? ஒரு இறுதி சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இந்த உரையாடல் முழுக்க அருட்பெருஞ்சோதிக்கு பல குணங்கள் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அது பெரியது, சிறியது, கண்ணுக்கு தெரியாதது, பார்வையை தருவது, ஆழ்வது, அன்பு காட்டுவது, வரம் கொடுப்பதுன்னு பல வடிவங்கள். ஆனா இத்தனை குணாதிசயங்களுக்கும் பிறகு அதோட கடைசி மிக முக்கியமான அடையாளம் அறவாளி, அதாவது தர்மத்தின் கடல்ங்கிறதா தான் முடியுது. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எவ்வளவு சிக்கலான தத்துவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் இருந்தாலும் எல்லாமே கடைசியில நம்மள ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான உண்மைக்கு தான் கூட்டிட்டு போகுது. இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மையே அறம்தான். உங்களுக்கான கேள்வி இதுதான். நாம அறிவு, ஆன்மீகம்னு தேடி போகும்போது சில சமயம் சிக்கலான கருத்துக்கள்லையும் அதிசய சக்திகள்லையும் நம்ம கவனத்தை சிதற விட்டு நம்மளோட உண்மையான நோக்கம் நமக்குள்ளேயும் இந்த உலகத்திலையும் இருக்கிற அந்த அடிப்படை அறத்தோட இணையறது தாங்கிறத மறந்துடுறோமா?